ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வந்துட்டு ஈவினிங்கில் நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம், இட்லி மாவு. இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 நாள் புளிச்ச மாவு தான். அது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ரவை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் போடலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை வந்து நல்லா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம ரவையெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஊறி வரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள், ரவையெல்லாம் ஆட் பண்ணனால. கையில் வந்து நல்லா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மாவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அள்ளி நம்ம வந்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சு நம்ம 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய இட்லி மாவு போண்டா வந்துட்டு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதே இட்லி மாவை வச்சு ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம 1/2 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம வந்து இட்லி மாவுலேயும் ஆல்ரெடி நம்மளுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வெல்லம் நிறைய நீங்கள் தண்ணி கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு இதை வந்து நம்ம இறக்கிடலாம். இறக்கி நல்லா தார வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த வெல்லத்தை கரைச்சி வச்ச வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து திருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யில் கூட கட் பண்ண தேங்காயை வந்து வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து திருவின தேங்காய் தான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் இந்த இட்லி மாவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பணியாரம் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவையெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வரும். ஸோ இப்போ பாருங்கள், எப்பயுமே வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பணியாரத்துக்கு. ஸோ வந்து நான் நெய் ஆட் பண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கனால சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். மூடி போட்டு இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 1 சைடு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அகைன் பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை அப்படியே வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்வீட் பணியாரம் வந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு.
அந்த மிடில் இருந்தது மட்டும் கொஞ்சம் கருகிருச்சு, மற்றபடி மித்ததெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய இட்லி மாவு ஸ்வீட் பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி மாவை வச்சுட்டு நம்ம இட்லி போண்டா அண்ட் இட்லி ஸ்வீட் பணியாரம் ரெண்டுமே வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மழை காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.